நீங்கள் வந்துட்டு காலில் வந்துட்டு டேன் ரிமூவ் ஆகணும். அட் த சேம் டைம் என்ன ஆகணும்னு பார்த்தீங்க அப்படின்னா டேன் ரிமூவ் ஆகிட்டு யூ வில் கெட் மோர் மாய்ஸ்ட் ஸ்கின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனஸை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அவைலபிள் கொக்கோ பெடிக்யூர். ஓகேங்களா, கொக்கோ பெடிக்யூர், சாக்லேட் பெடிக்யூர், ஸோ இந்த மாதிரி அவைலபிள் இருக்குது. தென் நீங்கள் இன்னும் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேராஃபின் சொல்லிட்டேன். ஆக்சுவலி பேராஃபின் பெடிக்யூரும் உங்களுக்கு வந்துட்டு மாய்ஸ்ட்டு, இங்கே எல்லாத்துலேயுமே மாய்ஸ்ட் ஸ்கின்னு நிறைய கிடைக்கும். ஓகேங்களா, தென் கிறிஸ்டல் பெடிக்யூர், ஐஸ்கிரீம் பெடிக்யூர், பாம் பெடிக்யூர்னு சொல்லுவாங்க, ஐஸ்கிரீம் பெடிக்யூரு, கிறிஸ்டல் பெடிக்யூர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாய்ஸ்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற அட்வான்ஸ் லெவல் ஆஃப் பெடிக்யூர்ஸ். ஓகேங்களா, நம்ம வந்து டேன் அதிகமாக இருக்குது அப்படின்னா மேம்க்கு சாக்லேட் பெடிக்யூரோ கொக்கோ பெடிக்யூரோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா, கொக்கோனா சாக்லேட் வந்து எதுலேருந்து வருதுன்னா கொக்கோலேருந்து வருது. கொக்கோ மிக்ஸ் பண்ணாங்கன்னா தான் சாக்லேட் வந்துட்டு சுகர் தான். அப்போ வந்துட்டு இதில் வந்து மெல்ட்டானா தெரியும் இல்லையா, சாக்லேட் சாப்பிடும்போது எவ்வளோ இருக்குது, நல்லா இலகி வாயில் வந்துட்டு நல்லா கரையுது இல்லைங்களா. ஸோ மாய்ஸ்ட் அந்த பட்டர் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து இது இருக்குது. இது வந்து ப்ராடக்ட் சாக்லேட், இது இந்த சாக்லேட் உருவாகிறதுக்கான மூலதனம் கொக்கோ. ஸோ அதில் இன்னும் மாய்ஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது பட் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வேக்சின் இது மாய்ஸ்ட் இருக்கும். ஸோ பேராஃபின் வேக்சின் இந்த மாதிரியான பெடிக்யூர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் தி கஸ்டமர் ரெக்வயர்மெண்ட் ஆஃப்டர் யுவர் கன்சல்டேஷன், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பேஸ்ட் ஆன் யுவர் கஸ்டமர் ரெக்வயர்மெண்ட் என்ன இருக்குது, ஆஃப்டர் யுவர் கன்சல்டேஷன் உங்களோட கன்சல்டேஷனுக்கு அப்புறம் நீங்கள் கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், மேம் வி ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெடிக்யூர் மேனிக்யூர் அவைலபிள் இன் மார்க்கெட். ஸோ வி ஹாவ் திஸ் டைப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ டிஃப்ரென்ஸ் அந்த ப்ராடக்ட்டுக்கான சர்வீஸ்க்கான ப்ரைஸஸ் ஹிஸ்ட்ரி தான் மேம். ஏன்னா எல்லாத்துலேயுமே மாய்ஸ்ட் கிடைக்கும், எல்லாத்துலேயும் என்ன பண்ண போகிறேன், பெடிக்யூர் க்யூர் பண்ண தான் போகிறேன் அந்த ப்ராப்ளத்தை. பட் ஹவு லாங், எவ்வளோ நாள், அது ரொம்ப முக்கியம். ஸோ ஹவு லாங் அந்த ப்ராப்ளம் க்யூர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஆஃப்டர் நீங்கள் என்ன பண்ணணும், சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, திஸ் இஸ் த ப்ராசஸ். நீங்கள் என்ன பண்ணாலும் வித்தவுட் கன்சல்டேஷன், வித்தவுட் கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னன்னு தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ப்ராப்ளம் நீங்கள் தான் க்ரியேட் பண்ணுவீங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாத்துக்கும் இங்கே மாய்ஸ்ட் தேவைன்னு சொல்லிட்டேன், ட்ரைனஸை ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வித்தவுட் கன்சல்டேஷன் மேம்கிட்ட கஸ்டமர்கிட்ட கேட்காம நீங்கள் பாட்டுக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு ஈபி ட்ரீட்மெண்ட்டோ ஒரு வந்துட்டு கிறிஸ்டல் பெடிக்யூரோ ஒரு பாம் பெடிக்யூரோ பண்ணிட்டீங்க. நம்ம 2000 பே பண்ணீங்கன்னா நான் ஒத்துக்கலாம், பட் எனக்கு க்யூர் ஆகிடுச்சு, உங்கள் சர்வீஸ் வேஸ்ட்டு தான் பண்ணிட்டீங்க. பட் நான் பே பண்ணலன்னா உங்களுக்கு வந்து லாஸ் தான் இல்லையா. அப்போது இங்கே கண்டிப்பாக அதுக்கு தான் நம்ம இவ்வளோ டீப்பாக படிக்கிறோம். we are professional திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா we are learning the technique, we are learning the everything in the professional way. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ராப்பராக எடுக்க வேண்டியது. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா க்ளீனப்பில் எப்படி கிளன்ஸ் நடக்குதுன்னு பார்ப்போம் இல்லைங்களா. அந்த கிளன்ஸில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், எஃப்ளூராஜ் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம், எப்படி வந்து எமல்சிஃபிகேஷன் நடக்குது, எமல்சிஃபிகேஷன்னா என்ன, எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம். ஸோ இதை வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது தான் இந்த ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு தெரியும் உங்களுக்கு. இங்கே கிளன்ஸ்லையும் ஸ்க்ரப்லையும் அதாவது எக்ஸ்ஃபோலியேஷன் ப்ராசஸில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், எஃப்ளூராஜையும் எமல்சிஃபிகேஷனையும் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸையும் ப்ரொசீஜர்ஸையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும். ஓகேங்களா, அதே மாதிரி தான் பெடிக்யூர் மெனிக்யூர்லையும் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுவீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹவ் டு யூஸ் தி எஃப்ளூராஜ் எமல்சிஃபிகேஷன். ஓகேங்களா, இங்கே ஃபேஸும் காலும் ஒரே மாதிரி இருக்குங்களா, இல்லை ஃபேஸில் கண்ணு காது மூக்கு வாய் இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் இருக்குது. காலில் அந்த மாதிரி ஏதாவது பார்ட்ஸ் இருக்குங்களா, நோ. பட் இங்கே ஹவ் டு யூஸ் தி எமல்சிஃபிகேஷன் ப்ராசஸ் அண்ட் தென் எஃப்ளூராஜ் ஸ்டெப்ஸு. அதே மாதிரி கால்லையும் எப்படி வந்துட்டு பெடிக்யூர் மெனிக்யூரில் நம்ம எப்படி வந்துட்டு எஃப்ளூராஜையும் எமல்சிஃபிகேஷன் ப்ராசஸையும் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அதுதான் நம்ம வந்து ஆஃப்டர் லஞ்ச் பார்ப்போம். தென் ஆஃப்டர் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபேஷியல் மசாஜஸில் 23 ஸ்டெப்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. அதில் நம்ம வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து லேர்ன் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ உங்களுக்கு கொடுக்கல. ஸோ இந்த ப்ராக்டிக்கல் செக்ஷன் வந்து நம்ம ஆஃப்டர் வந்துட்டு தெரிஞ்சுக்குவோம்.
எப்படி வந்து ஃபேஷியலில் பண்ணுவோன்னு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெடிக்யூர்லேயும் we are following மசாஜ் ஸ்டெப்ஸ். ஓகேங்களா, அது என்ன இருக்குங்கிறது நம்ம ஈவினிங் போயிட்டு நான் அனுப்பிச்சி விட்றேன். ஓகேங்களா, அதை வந்து நீங்கள் படித்து ரீட் அவுட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா. ஸோ ஆஃப்டர் பொங்கல் உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி வந்துட்டு நான் அதை வந்துட்டு வீடியோ எடுத்து அனுப்பணுமா, இல்லை நான் ஆஃப்டர் பொங்கல் நீ ஃப்ரீயாக இருக்கும்போது நான் இங்கே வந்துடுவேனா, ஒரு கிளாஸ் எடுத்துருவேனா அப்படிங்கும்போது எடுக்கும் பட்சத்தில் நான் வந்துட்டு பெடிக்யூர் மெனிக்யூருக்கான மசாஜஸ் வந்து சொல்லி கொடுத்துட்றேன். அதில் வந்து எத்தனை கவுண்டபிள் மசாஜஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் இங்கே சொல்லிட்டேன் எஃப்ளூராஜில் 14 இருக்குதுன்னு சொல்லிட்டேன். கவுண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே 2 இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். கிளன்சிங்லையும் எக்ஸ்போலேஷனில் யூஸ் பண்ண போகிறோம் 14. ஓகே, ஃபேஷியலில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் 14 யூஸ் பண்ணுவோம். மசாஜோட 23 யூஸ் பண்ணுவோம். 23 ஸ்டெப்ஸையும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, கிளியர். தென் பெடிக்யூரில் நோ, நம்ம எஃப்ளூராஜில் 14 காலில் யூஸ் பண்ண மாட்டோம். அங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதோட மசாஜ் ஸ்டெப்ஸ் எத்தனை இருக்குது, இவ்வளோதான். 3 மூணே மேட்டர் தான் இருக்குது அதுக்குள்ள. அதை வந்து நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணி கிளியராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யுவர் கிளியர் தி எக்ஸாமினேஷன் ஆஃப்